பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை, அது தானியேல் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 22வது வசனம். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துவார், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துவார். இது யாருக்குமே தெரியாதுங்க. ஆழத்துல, என் மனசனுடைய ஆழத்துல இருக்கு. ஆனா அதை தேவன் அறிகின்ற தேவனாய் இருக்கிறார். என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், அது தேவன் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று போட்டிருக்கிறது. அவரோடு நாம் இருக்கின்ற பொழுது நாமும் அவரை போல பிரகாசிப்பிக்கின்ற ஒளியாக இருப்போம், பிறருக்கு பயந்தரக்கூடிய ஒளியாக இருப்போம். இருளிலே நாம் நடப்பது இல்லை. வேதம் தெளிவாக உணர்த்துகிறது, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக செய்தாலும் அதை அவர் அறிவார். நீங்க அவரோடு இருக்கின்ற பொழுது நீங்க ஒளியை பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்கள், ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்கள் மூலமாக அநேக காரியங்கள் நடைபெறும், அநேக இருள்கள் மாற்றப்படும். என்று சொன்னால் நாம் அவரோடு இசைந்திருக்கிறதுனாலே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதனாலே நம் மூலமாக இருளானது அது மாற்றப்படும். இருளில் நடக்கிறவர்கள் ஆண்டவருடைய பலத்தின்படியாக மாற்றப்படுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? மறைபொருள், அவருக்கு மறைவான மறைபொருள் ஒன்றுமே இல்லை. இருளில் இருக்கிறதே அவர் அறிவார். அவரிடத்தில் வெளிச்சம் தங்கும். நாம் அவரோடு கூட சேர்ந்திருக்கின்ற வேளையில நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தோடு கூட வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நண்பர்களுக்கு பணம் இசப்பா. ஆமாண்டவரே, வெளிச்சம் உம்மிடத்தில் தங்கும், நாங்களும் உம்மிடத்தில் தங்க, அப்பொழுது நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க தேவன் எங்களுக்கு பலன் தருகிற தேவனாய் இருக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. இருள் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. ஆழமான மறைபொருள் எல்லாத்தையும் நீங்க அறிகின்ற தேவனாய் இருக்கிறீர். அதனால நாங்கள் ஆண்டவர் உண்மை பிடித்துக் கொண்டு உங்களுடைய ஞானத்தை பெற்று அதன்படி வாழ தேவன் எங்களை அழைக்கிறீர், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய வாழை எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்க நமக்கு எல்லாருக்கும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.